கொடைக்கானல் மலைப்பகுதியில் மழைக்கு பின் ரம்மியமாக காட்சியளித்த நட்சத்திர ஏரியில் படர்ந்திருந்த பனி சூரிய ஒளி பட்டதும் ஆவியான காட்சி கண்களுக்கு விருந்தளித்தது. கொடைக்கானலில் திங்கட்கிழமை மாலை வேளையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. அதன் பிறகு மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவியது. இந்நிலையில் நட்சத்திர ஏரியில் படர்ந்திருந்த பனி சூரிய ஒளி பட்டதும் ஆவியானது. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையால் மலை முழுவதும் அருவிகள் போல வெள்ள நீர் கொட்டுகிறது. காட்டாற்று வெள்ளம் ஒன்றிணைந்து பெருவெள்ளமாக உருமாறி பாய்ந்து வருவதால் செண்பகத்தோப்பு, மம்சாபுரம், ராக்காச்சி கோயில், பேயனாற்று ஓடை ஆகிய பகுதிகளில் நீர்வரத்து அபாயகரமாக அதிகரித்துள்ளது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு ராக்காச்சி கோயில், செண்பகத்தோப்பு, காட்டடகர் கோவில் மற்றும் சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் உள்ளிட்ட நீர்நிலை பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல மாவட்ட நிர்வாகமும் வனத்துறையும் அதிரடியாக தடை விதித்துள்ளன. தேனி மாவட்டம் மேகமலை வனப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக சுருளி அருவிக்கு நீர் வரத் தொடங்கியதால் சுற்றுலாப் பயணிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. அரிசிப்பாறை, ஈத்தக்காடு, தூவானம் உள்ளிட்ட மேகமலை பகுதிகளில் மழை இல்லாததால் சுருளி அருவி நீர்வரத்தின்றி காணப்பட்டதால் மே 6ஆம் தேதி சுற்றுலாப் பயணிகள் வருகைக்கு தடை விதிக்கப்பட்டது. தற்போது தென்மேற்கு பருவமழை காரணமாக மேகமலை வனப்பகுதியில் மழை பெய்வதால் சுருளி அருவிக்கு நீர் வரத் தொடங்கியுள்ளது. இதனால் சுற்றுலாப் பயணிகளுக்கான தடை விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மழைக்காலங்களில் அருவி போல தண்ணீர் கொட்டும் மேம்பாலத்தை சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெரியநாயக்கன் பாளையத்தில் ராமகிருஷ்ண வித்யாலயா மடத்திலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு 4 ஆண்டுகளுக்கு முன்பு மேம்பாலம் கட்டப்பட்டது. பணிகள் முழுவதும் நிறைவடையாத நிலையில் மக்கள் பயன்பாட்டிற்கு பாலம் திறந்து வைக்கப்பட்டதாக தெரிகிறது. இந்த நிலையில் மழை நேரத்தில் மேம்பாலத்தில் தேங்கும் தண்ணீர் செல்ல வழியில்லாமல் அருவி போல் கொட்டுவதை காண முடிகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். தமிழக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியை நேரில் சந்தித்து தமிழ்நாட்டின் சாலை மேம்பாட்டிற்கான 10 முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார். சாலை பாதுகாப்பு, உயர்மட்ட மேம்பால சீரமைப்பு, 4 வழிச்சாலைகளை 6 வழியாக விரிவாக்கம் செய்தல் மற்றும் நடப்பாண்டுக்கான உள்கட்டமைப்பு நிதியை விடுவித்தல் ஆகியவை இதில் அடங்கும். தமிழ்நாட்டிற்கான நிதியை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மத்திய அமைச்சர் உறுதியளித்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள தமிழ் இணைய கல்விக் கழகத்தில் சென்னை இதழியல் கல்வி நிறுவனத்தின் 1வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் பள்ளி கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்ற 39 மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். நிகழ்வில் செய்தி மக்கள் தொடர்புத்துறை செயலாளர் ராஜாராமன், செய்தி மக்கள் தொடர்புத்துறை இயக்குநர் அருண் தம்புராஜ், சென்னை இதழியல் கல்வி நிறுவன தலைமை இயக்குநர் பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட போதைப் பொருட்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை மேலும் ஓராண்டுக்கு நீட்டித்து அரசு உத்தரவிட்டுள்ளது. உணவு பாதுகாப்பு மற்றும் தரங்கள் சட்டம் 2006 படி 2013ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி முதல் புகையிலை மற்றும் நிக்கோடினை சேர்மமாக கொண்ட உணவுப் பொருட்கள் மீதான தடையை அரசு அமல்படுத்தியது. இந்த தடை ஆண்டுதோறும் நீட்டிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் 2027ஆம் ஆண்டு மே 23ஆம் தேதி வரை குட்கா, பான் மசாலா உள்ளிட்ட பொருட்களுக்கு தடையை நீட்டித்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை தொகுதி எம்எல்ஏவான முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர் வாக்காளர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் தன்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டார். தொடர்ந்து பொதுக்கூட்டத்தில் கூடியிருந்த திரளான பெண்களின் அன்பான வேண்டுகோளை ஏற்று அவர்களுடன் இணைந்து உற்சாகமாக கோலாட்டம் ஆடினார். புதுக்கோட்டையில் உட்கட்சி பூசல் காரணமாக அதிமுக அலுவலகம் மூடப்பட்டுள்ள நிலையில் சாவியை ஒப்படைப்பது தொடர்பாக வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் சமரச பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியால் அறிவிக்கப்பட்ட புதிய மாவட்ட செயலாளரும் அவரது ஆதரவாளர்களும் இதில் பங்கேற்ற நிலையில் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கரின் ஆதரவாளர்கள் கூட்டத்தை புறக்கணித்து வழக்கறிஞர் ஒருவரை மட்டுமே அனுப்பினர். அப்பொழுது அங்கு வந்த இபிஎஸ் தரப்பினர் சி. விஜயபாஸ்கருக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்த நாளையொட்டி சென்னை அயப்பாக்கத்தில் திமுக சார்பில் பிரம்மாண்ட நலத்திட்ட உதவி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது பொதுமக்கள் 1300 பேருக்கு தடபுடலாக அறுசுவை பிரியாணி உணவு பரிமாறப்பட்டது. தான் வெற்றி பெற்ற விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்கு சென்ற தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். நான் இருக்கரம் கூப்பி எனது பணிவான நன்றிகளை வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 2006ல எப்படி கேப்டன் 3 நாள் சுற்றுப்பயணமாக சென்ற அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொகுதி மக்களின் தேவைகளை நிறைவேற்ற உள்ளதாகவும் விருத்தாச்சலத்தை தனி மாவட்டமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய உள்ளதாகவும் பிரேமலதா உறுதியளித்தார். மதுரை மாநகராட்சி கூட்டத்தில் தாவேக்க எம்எல்ஏக்கள் திமுக கவுன்சிலர்களிடையே சலசலப்பு ஏற்பட்டது. மதுரை மாநகராட்சி பொறுப்பு மேயர் நாகராஜன் தலைமையில் மாமன்ற கூட்டம் நடைபெற்ற நிலையில் இந்த கூட்டத்தில் தாவேக்க எம்எல்ஏக்கள் கார்த்திகேயன், தங்கப்பாண்டி, கல்லணை, கோபிசன் ஆகியோர் பங்கேற்றனர். மதுரை மாநகராட்சி கவுன்சிலர்கள் ஒவ்வொருவரும் தலா 50 முதல் 100 கோடி ரூபாய் மதிப்பில் ஊழல் செய்திருப்பதாக அமைச்சர் நிர்மல்குமார் பேசியதற்கு திமுக கவுன்சிலர் ஜெயராமன் கண்டனம் தெரிவித்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாவேக்க எம்எல்ஏக்கள் கோஷம் எழுப்பியதால் சலசலப்பு ஏற்பட்டது. கடலூர் அருகே சாலை விபத்தில் சிக்கியவர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உதவிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் வழக்கம் போல ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். அப்போது மேலக்கலவரப்பட்டு அருகே இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளானதில் அதே பகுதியைச் சேர்ந்த கோகுல்நாதன், சர்மா ஆகியோர் காயமடைந்தனர். இதனை கண்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தனது வாகனத்தை நிறுத்தி தன்னுடன் இருந்த அதிவிரைவு படை காவலர்கள் உதவியுடன் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். ஹோசூர் அருகே தென்கனிக்கோட்டையில் ஏழை எளிய பள்ளி மாணவர்கள் பயன்பெறும் வகையில் சலூன் கடைக்காரர் ஒருவர் ₹1 முடித்திருத்தம் செய்வது கவனம் பெற்றுள்ளது. மூர்த்தி என்ற அவர் கடந்த 3 ஆண்டுகளாக இச்சேவையை செய்து வருவதாக கூறப்படும் நிலையில் புதிய கல்வியாண்டுக்கு தயாராகும் மாணவர்கள் ஆர்வத்துடன் முடித்திருத்தம் செய்து கொள்கின்றனர். அது மட்டுமல்லாமல் போக்குவரத்து வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு நேரடியாக சென்றும் முடித்திருத்தம் செய்து வரும் இவர் அப்பகுதி மக்களின் பாராட்டை பெற்றுள்ளார். சென்னையை அடுத்த ஆவடியில் சுமார் 5 மணி நேரமாக மின்வெட்டு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அவதியடைந்தனர். சின்னமன் கோயில் தெருவில் நேற்றிரவு 9:30 மணிக்கு மின்மாற்றியில் ஏற்பட்ட பழுது காரணமாக மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து புதிய மின்மாற்றி பொருத்தப்பட்டு மின் இணைப்பு வழங்கப்பட்டது. அதிகாலை 3 மணி வரை மின்சாரமின்றி குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை இன்னலை சந்தித்தனர். பொள்ளாச்சி அருகே பிரசவ வலியால் துடித்த பெண் ஒருவருக்கு 108 ஆம்புலன்ஸில் நடந்த பிரசவத்தில் பெண் குழந்தை பிறந்தது. ஐயம்பாளையம் கிராமத்தில் வசிக்கும் கூலி தொழிலாளி அருண்குமாரின் மனைவி நீனாவுக்கு திடீரென பிரசவ வலி ஏற்பட்ட நிலையில் 108 ஆம்புலன்ஸ் மூலம் பொள்ளாச்சி அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். செல்லும் வழியில் பிரசவ வலியால் நீனா துடித்த நிலையில் உடனடியாக ஆம்புலன்ஸை நிறுத்தி ஓட்டுநர் சதீஷ்குமார், மருத்துவ உதவியாளர் சரவணகுமார் இருவரும் துரிதமாக செயல்பட்டு நீனாவிற்கு ஆம்புலன்ஸிலேயே பிரசவம் பார்த்தனர்.